நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. NCW எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்ட கழுத்துக்கு எழுதி இருக்கிறோம். ஆக்ஷன் எடுங்க. ஒருத்தனையோட எப்படி வெளியே வந்துச்சு நான் கேட்கிறேன். CCTNS நெட்வொர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும், எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். யாராச்சும் ஹேக் பண்ணிட்டாங்களா? அப்ப யார் ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க, PDF அப்படியே PDF டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்கிறீங்க. எதுக்கு? விக்டிம் ஷேமிங் பண்ணணும். விக்டிம் ஷேமிங். இந்த பொண்ணு சரியில்லை, அதனாலதான் இது நடந்துச்சு. எத்தனை நாளைக்கு அந்த டிராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கா பண்ணுவீங்க? இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணுமா? காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், 18 வயசுக்கு மேல அவங்க தனிப்பட்ட உரிமை. வெட்கி தலை குனினுங்க, தலை குனினுங்க, தலை குனி. நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும். ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்தது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணு பாருங்க. எவ்வளவு அசிங்கப்பட்டு எஃப்ஐஆர் படிச்சுப்பாங்க. என்ன வெங்காயங்க, என்ன வெங்காயங்க. ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஒரு அடி அடினா கை உடைய, ஒரு அடினா கால். இது பனிஷ்மெண்டா? இது பனிஷ்மெண்டா? ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தணிஞ்சு, அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை ஒரு கை உடஞ்சிருச்சு, மாவு கட்டி போட்டிருக்காங்க, கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு, மாவு கட்டு போட்டாங்க. என்ன எல்லாம் 1980 கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருக்காங்களா? உண்மையான அரசா இருந்தா 10 நாள்ல சார்ஜ் ஷீட் போடும், 11வது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு 15வது நாள்ல தண்டனை கொடுக்கும். நான் சொல்றேன், இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம். மாவு கட்டு போட்டேன், கையை உடைச்சேன், கால் உடைச்சேன், இந்த டிராமால வேண்டாம் சார். 7 நாள்ல ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார். 5 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார். ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 10 நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். பண்ணீங்களா? பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னார் ரகுபதி? அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா? எனக்கு இதான் வேலை. அவங்க வீட்டில் நேர்ந்து விட்டுருக்காங்க. எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்டுருக்குறாங்க. பொய் சொல்றது மட்டும்தான் காலையில இருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை. ஏயா பிரிசன் துறையை கையில் வச்சிருக்கிற, ஒழுக்கமா ஒரு வேலையை செஞ்சிருக்கியா? அது வரைக்கும் தெரியாம நான் கேட்கிறேன். ஒழுக்கமா செஞ்சிருக்கீங்க? எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை. பதில் சொல்றது உங்க வேலை. ஆளுங்கட்சிக்கார விக்டிம் ஷேமிங், விக்டிம் ஷேமிங், எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ், இதெல்லாம் நம்ம முறை சொல்லல. வேலையெல்லாம் எழுதுனீங்களா அவன் பேரு? பத்திரிகையில சும்மா அதே அச்சில் போய் பத்திரிக்கை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துச்சுங்களா? சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று கம்மா அறிவாளர் உட்கார்ந்துருக்காங்களா இதுல? அதனால இது கம்பீரமா எடுத்துக்கணுங்க. அது ரொம்ப தப்பு பண்றேங்க. நாம ஒன்னொன்னும் அடுத்து அதை விட கொடூரமா இருக்கிறனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு. இதை விட அது கொடூரமா இருந்துச்சுங்க, அதனால இதை மறந்துறாங்க. அதனால்தான் வேறு வழி இல்லாம எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருகபெருமான்கிட்ட போய் முறையிறோம். வேற என்னங்க வழி?